தொலைபேசி வாயிலாக இணைகிறார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்கள். வணக்கம் சார். ஜெயலலிதாவை வாழ்க்கையில சந்தித்ததுதான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய தவறு அப்படின்னு 2006 உங்களுடைய அந்த கூட்டணி குறித்து வைகோ பேசி இருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? 2006 தேர்தலிலே எங்களோடு அவர் கூட்டணி அமைத்த பிறகுதான் அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்தது என்பதை அண்ணன் வைகோ அவர்கள் மறந்திருக்க மாட்டார். அதே போல பம்பரம் சின்னத்தை தக்க வைத்துக் கொடுத்ததும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் என்பதை அவர் நினைவில் கொள்வார் என்று நான் கருதுகிறேன். அந்த திருச்சி திமுக மாநாட்டிற்கு போகாமல் போயஸ் தோட்டத்திற்கு நான் சென்றதுதான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய தவறு என்று சொல்லுகிற அண்ணன் வைகோ அவர்கள் அவர் சொல்லுவதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், அப்பொழுதும் அவர் குழப்ப நிலையில் இருந்திருக்கிறார், இப்பொழுதும் அவர் குழப்ப நிலையில் இருந்திருக்கிறார் என்பதைத்தான் காட்டுகிறது. யாரை திருப்திப்படுத்த இதை சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. இவருடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்களை பொறுத்தவரையில் என்னிடம் ஒரு நாள் அவரை பற்றி பேசுகிற போது, நான் அவரோடு கல்லூரியில் படித்தவன் என்று நான் அவரிடம் சொன்னபோது உள்ளபடியே அண்ணன் வைகோ அவர்களை பற்றி அம்மா அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை இப்பொழுதும் நான் நினைத்து பார்க்கிறேன். அம்மா அவர்கள் மதித்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தவர். 31 ஆண்டுகள் மதிமுகவை நடத்துவதாக அண்ணன் வைகோ அவர்கள் சொல்லுகிறார். எதற்காக அந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்? அவர் தனிக்கட்சி ஆரம்பிப்பதற்கான காரணங்கள் என்ன என்பதையெல்லாம் அவருடைய கடந்த கால பேச்சுக்கள் இன்னும் அவருடைய நினைவில் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே அவருடைய இயக்கத்திற்கு அரசியல் அங்கீகாரம் பெற்று தந்த புரட்சி தலைவர் அம்மா அவர்களை அவர் என்றென்றைக்கும் நன்றியோடு எண்ணி பார்க்க வேண்டும். பம்பரம் சின்னத்தை தக்க வைத்து கொடுத்ததும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான். எனவே இன்றைக்கு அவர் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறார், எப்படி அவமானப்படுத்தப்படுகிறார் என்பதையெல்லாம் உள்ளபடியே நமக்கு நன்றாக தெரிகிறது. இன்றைக்கும் தன்னுடைய சொந்த கட்சியினுடைய சின்னத்திலே போட்டியிடாத அளவுக்கு உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிற அந்த நிர்பந்தத்தை அங்கே கொடுத்தவர்கள் என்பதெல்லாம் அவர் அறிந்து இன்றைக்கு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பொதுவாக என்னை பொறுத்தவரையில் ஒரு திறமையான ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைவர் இன்றைக்கு இப்படியெல்லாம் பேசுவதற்கான ஒரு நிலைக்கு வந்துவிட்டார் என்று அவரோடு நான் கல்லூரியிலே படித்தவன் என்பதை நினைவு கொள்ளுகிற போது எனக்கு உள்ளபடியே அண்ணன் வைகோ அவர்கள் மீது உள்ளபடியே எனக்கு இப்பொழுது அவருடைய நிலை இப்படி ஆய்விட்டது என்று எண்ணி நான் வருத்தப்படுகிறேன். இருந்தாலும் அந்த கட்சிக்கு வாழ்வு கொடுத்த எங்களுடைய இயக்க தலைவியை அவர் என்றைக்கும் நன்றியோடு எண்ணி பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இல்ல, அந்த கூட்டணி பற்றி அவர் பேசும்போது கூட அந்த கட்சிக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலிருந்து தான் அதை நான் முன்னெடுத்தேங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப அந்த எண்ணம் அவருக்கு இருந்திருக்கிறத வெளிப்படுத்துறத பார்க்க முடியுது. ஆனா இப்போ அவர் யாரையாவது திருப்திப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறார் அப்படிங்கறத குறிப்பிடுறீங்களா? இல்ல, இன்றைக்கு அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கிற அவருடைய புதல்வர் துரை வைகோ அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எங்களுடைய கட்சிக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கு நாங்கள் கூடுதலான இடங்களை கேட்டு பெறுவோம், இரட்டை இலக்கியங்களை நாங்கள் கேட்டு பெறுகிற அந்த நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுவதிலிருந்தே தெரிகிறது அவருடைய மகன் வழியில் இன்றைக்கு யாரை திருப்திப்படுத்துவதற்கு இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பது. எனவே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வாங்கி கொடுத்த அங்கீகாரத்தை இழந்துவிட்ட நிலையில இன்றைக்கு மீண்டும் கட்சிக்கு அங்கீகாரத்தை பெறுவதற்கு யாருடைய தயவோ அவருக்கு தேவைப்படுகிறது. அதனால்தான் இப்படிப்பட்ட பேச்சு இன்றைக்கு அவரிடமிருந்து வெளிவந்திருக்கிறது. நன்றி திரு செம்மல். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தொடர்ந்து நம்மிடையே பத்திரிகையாளர் திரு துரை கருணா